ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பரீட்சா அகாடமி. இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறது விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கிற ஒரு வேலை வாய்ப்பை பத்தி தான். இந்த வேலை வாய்ப்பை பத்தின முழு விவரம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிபிகேஷன் பார்க்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. இதுதான் அவங்க குடுத்திருக்கிற அந்த ஜாப் நோட்டிபிகேஷன். என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, விழுப்புரம் மாவட்டத்துல ஊரக வளர்ச்சி துறையில வந்து வேலை வாய்ப்பு இருக்கு. என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்து செக்ரட்டரி. மொத்தமா விழுப்புரம் மாவட்டத்துல மட்டும் 9 காலியிடங்கள் இருக்கு. செக்ரட்டரி போஸ்ட்டுக்கு மட்டும். பே ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா, மாசத்துக்கு ரூ. 15,900 அதாவது 15,900 குடுத்திருக்காங்க. ஜாப் லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டத்துல மட்டும் தான். அதுக்கு தவிர வேற எங்கேயுமே கிடையாது. இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க போக வேண்டிய வெப்சைட் www.viluppuram.nic.in. ஸோ இவங்க வந்து என்ன அ குவாலிஃபிகேஷன் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா, அவங்களோட வயது வரம்பும், கல்வி தகுதியும் மட்டும் தான். கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா, வெறும் 10th பாஸ் பண்ணியிருந்தா மட்டும் போதும். அது யாரா இருந்தாலும். ஸோ ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரல் கேட்டகரியா இருந்தாங்க அப்படின்னா, மினிமம் ஏஜ் லிமிட் 18ம், மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 30ம் குடுத்திருக்காங்க. இதே வந்து எஸ்சி, எஸ்டி கம்யூனிட்டியா இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் ரிலாக்சேஷன் குடுத்திருக்காங்க. அதாவது மினிமம் ஏஜ் லிமிட் 18ம், மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 35ம் குடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி அதேதான். 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். யார் வேணாலும் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். இது வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டத்தோட ஊராட்சி அலுவலகம், மாநகராட்சி அலுவலகம் இருக்கும் இல்லையா? அங்க போனீங்கன்னா, உங்களுக்கு இந்த செக்ரட்டரி போஸ்டிங்க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம வாங்கி ஃபில் பண்ணி, நீங்க வந்து சப்மிட் பண்ண வேண்டிய டேட் வந்து பார்த்தீங்கன்னா, 22/10/2020. ஸோ இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன பத்தின முழு விவரம் சொல்றேன். நான் வந்து சொல்லப் போற அந்த ஜாப் அலர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கிற மக்களுக்காக மட்டும் தான். விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கிற ஊரக வளர்ச்சி துறையில வந்து 9 செக்ரட்டரி போஸ்ட் வந்து காலியா இருக்கு. அவங்களுக்கான சம்பளம் வந்து 15,900 அப்படின்னு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கு கட்டணம் கிடையாது. இந்த வேலைக்கு வந்து பரீட்சை எதுவுமே கிடையாது. வெறும் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இவங்க வந்து தாராளமா இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். ஜெனரல் கேட்டகரியா இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு வயது வரம்பு வந்து 30 வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி எஸ்சி, எஸ்டியா இருந்தாங்க அப்படின்னா 35 வயதை தாண்டாத யார் வேணாலும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு அப்ளை பண்றதுக்கு கடைசி நாள் இந்த மாசத்தோட 22ஆம் தேதி. இதோட அபிஷியல் நோட்டிபிகேஷன் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா விழுப்புரம்.nic.in அப்படின்ற வெப்சைட் குள்ள போங்க. ஸோ நீங்க பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கிற ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ், அதாவது மாநகராட்சி அலுவலகமா இருக்கட்டும், ஏதாவது ஒரு இ-சேவை மையமா இருக்கட்டும், இல்லைன்னா ஊராட்சி அலுவலகம், இந்த மாதிரி எந்த அலுவலகத்துக்கு போனீங்கனாலும், ஈவன் ஊரக வளர்ச்சித் துறைக்கு போனீங்கனாலும், உங்களுக்கு இந்த செக்ரட்டரி போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் குடுப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம வாங்கி ஃபில் பண்ணி, அதே ஆஃபீஸ்ல சப்மிட் பண்ண வேண்டிய கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா, 22/10/2020. ஒரு 10th பாஸ் பண்ண ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செக்ரட்டரி போஸ்ட், அதுவும் கவர்ன்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல ஒரு செக்ரட்டரி போஸ்ட் பிளஸ் 15,900 எடுப்பிலேயே சம்பளம் அப்படின்னா நம்ப முடியுதா? ஸோ அது வந்து ஒரு நல்ல வேலை வாய்ப்பு விருப்ப மக்களுக்கு. ஸோ யாருமே இத மிஸ் பண்ணிட வேணாம். இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நீங்க பார்த்த ஜாப் அலர்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா, நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். இதுவரைக்கும் எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிஃபிகேஷன் பார்க்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ.